இன்றைக்கி நம்ம இந்த மாதத்துக்கு தேவையான கொஞ்சம் மளிகை சாமான்கள் நான் வாங்கியிருக்கேன். அதை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். முதல்ல பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை, இது பாசிப்பருப்பு, பச்சை பயிறு. அதுக்கப்புறமா இது மைசூர் சாண்டல் பவுடர், டவ் சோப்பு, அப்புறமா விம் பார், அதுக்கப்புறமா கருப்பு கொண்டக்கடலை ஒரு 1/2 கிலோ, இது பச்சை பட்டாணி 1/2 கிலோ. அதுக்கப்புறமா இது பார்த்திங்கன்னா ராகி சேமியா, இதில் ஒரு 4 பாக்கெட் வாங்கியிருக்கேன். அதுக்கப்புறமா வீட் சேமியா, இதில் ஒரு 3 பாக்கெட். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பாதாம் ட்ரிங்க் மில்க், இது பை 1 கெட் 1 ஆஃபரில் தான் வாங்கினேன், 2 பாக்கெட். அப்புறமா இது பார்த்திங்கன்னா தட்டைப்பயிறு, இது வெள்ளை கொண்டக்கடலை. அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பை 1 கெட் 1ல் குக்கீஸ். அதுக்கப்புறமா நிலக்கடலை, இது பார்த்திங்கன்னா பிரியாணி ரைஸ். அதுக்கப்புறமா ஒரு கட்டு பொன்னாங்கண்ணி கீரை, நெய் வாங்கியிருக்கேன் 1/2 லிட்டர். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா பூசணிக்காய், அதுக்கப்புறமா செவ்வாழைப்பழம். அடுத்ததாக இது பச்சரிசி, இங்கே பார்த்திங்கன்னா இது கேரட். காய்கறி கொஞ்சமாக தான் வாங்கியிருக்கேன், எதுவுமே பல்காக வாங்கி ஸ்டாக் வைக்கிறதில்ல, தேவைப்படும் போது வாங்குறது தான். அப்புறமா கொஞ்சமாக ஆரஞ்சு பழம், அப்புறமா நல்லெண்ணெய், அப்புறமா டாய்லெட் கிளீனர். அதுக்கப்புறமா கார்ன் புட்டுப்பொடி வாங்கியிருக்கேன், இது வரைக்கும் ட்ரை பண்ணதில்லை, இந்த வாட்டி சமைச்சு பார்க்கலான்னு வாங்கியிருக்கேன், எப்படி இருக்குன்னு நான் சொல்கிறேன். அதுக்கப்புறமா ஸ்ட்ராபெரி ஃப்ளேவர்ட் மில்க்கும் பாதாம் ஃப்ளேவர்ட் மில்க்கும் வாங்கியிருக்கேன். இதான் இந்த மாதத்துக்கு தேவையான குட்டி ஷாப்பிங். இதெல்லாம் சேர்த்து பார்த்திங்கன்னா ஒரு 2000 பக்கத்தில் வந்தது.